Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. கடலூரில் நாடோடி பழங்குடிகளுக்கு திரையரங்கில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. கருடன் திரைப்படத்தை பார்க்க சென்ற நாடோடி பழங்குடியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் திரையரங்கில் இருந்தவர்களுக்கு கடைசி வரை டிக்கெட் வழங்கப்படவில்லை என்று கூறி வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், நாடோடி பழங்குடிகள் சுத்தமாக வராததால் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? விவரம் என்ன? ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த 30 நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் மாவட்டமாக சென்று பாத்திர வியாபாரம் செய்து வந்ததாகவும், தற்போது வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் இங்கிருக்கும் அந்த திரையரங்கில் கருடன் திரைப்படம் பார்க்க வந்ததாகவும், ஆனால் அந்த கருடன் திரைப்படத்திற்கு 8 மணிக்கே நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் திரையரங்கில் தங்களுக்கு தொடர்ந்து டிக்கெட் கேட்டு கூட தர மறுத்துவிட்டார்கள். பொதுமக்கள் மற்றவர்கள் வந்தால் அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து கொடுத்து வந்தார்கள். இதனால் நாங்கள் ஏன் எங்களுக்கு மட்டும் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சரியான பதில் அளிக்காமல் தொடர்ந்து அவர்கள் புறக்கணித்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து அவர்கள் அங்கு வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். எதற்காக தரமாட்டீர்கள் என்று காரணத்தையாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். அதற்கும் சரியான பதில் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள். காவல் நிலையத்திலிருந்து தற்போது கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அவர்கள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். நாங்கள் எதற்காக எங்களை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பல மாவட்டங்களில் நாங்கள் திரையரங்கம் சென்று திரைப்படம் பார்த்திருக்கிறோம். ஆனால் எங்களை மட்டும் இவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். இதற்கான காரணம் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று தற்போது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இது குறித்து சம்பந்தப்பட்ட திரையரங்க உரிமையாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, இன்று திரையரங்கம் நடத்துவதே மிக சிரமமாக உள்ளது. தியேட்டருக்கு வருவதற்கு மக்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதுபோல் மக்களை நாங்கள் அனுமதித்தால் அவர்கள் அருகில் மற்றவர்கள் அமர்வதற்கு அச்சப்படுகிறார்கள். எனவேதான் இதை இப்போ நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு நாம் எதிர்கேள்வி வைத்தோம். அவர்கள் சுத்தமாக இல்லை என்றால் அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டது சரியான விஷயம் அல்ல என்று கேட்டதற்கு, தொழில் நடத்தி பார்த்தால் தான் தெரியும் என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்தார். ஒவ்வொருவரும் தொழில் நடத்துவதற்கு மிக சிரமப்பட்டு வருகிறோம். அவர்கள் சுத்தமாக வர சொல்லுங்கள், அனுமதிக்கிறோம் என்ற ஒரு தகவலை நம்மிடமே தெரிவித்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. அதே சமயத்தில் தற்போது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அவர் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. ஆனால் முதல் கட்ட விசாரணையில் 20 பேரை நாங்கள் அனுமதிக்கிறோம், மற்ற நபர்களுக்கு அனுமதிக்க முடியாது, அவர்கள் வேண்டுமென்றால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை திரையரங்க உரிமையாளர் தெரிவித்ததாக கோட்டாட்சியர் அலுவலகத்தை தெரிவித்தார்கள். இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுத்தமாக வராததால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று திரையரங்க உரிமையாளர் கூறியிருப்பது அந்த பழங்குடியின மக்களின் மனதை புண்படுத்தியதோடு சமத்துவத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.